கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியிலே பலவிதமான தீமையான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று சொல்லி நாம் பிரயாசப்படக்கூடாது. சொந்த புத்தியினாலே பணத்தை சம்பாதித்து விடலாம் என்று சொல்லி ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசிர்வதித்து வருமானத்தை கொடுக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நம்முடைய சுய விருப்பத்தினாலோ, சுய முயற்சியினாலோ, சொந்த புத்தியினாலோ நம்மால் பணத்தை சம்பாதிக்க முடியாது. நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு பலனை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை நமக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து அவர் வருமானத்தை கொடுக்கிறார். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதித்து வருமானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்வதற்கேற்ற பலனை கொடுக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய சுய முயற்சினால் அல்ல, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் என்னுடைய திறமையினாலே, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய கை பலனினாலே இந்த பணம் வந்தது என்று சொல்லி நாம் சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவரே நாம் உயர்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தினாலோ, சாமர்த்தியத்தினாலோ, சுய பலத்தினாலோ அல்ல பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியிலே போய் தீமையான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய வேலையை அபகரிப்பது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை, அநியாயமான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிப்போம் என்றால் கர்த்தருடைய நன்மைகளை நாம் இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களிலே, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகியே வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். பஞ்ச காலத்திலே விதை விதைத்தார்.
கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். வர வர விருத்தி அடைந்தார். மகா பெரியவனாய் மாறினார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவன் அவனுக்கு தரிசனமானார். எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்ச காலத்திலே விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். வர வர நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடையும். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, குடும்பத்திலே உண்மையோடு வாழும்போது, செய்கிற வேலைகளிலே உண்மையோடு வாழும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதா? நாம் செய்கிற வேலைகளிலே உண்மையோடு செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண நன்மைகள், பரிபூரண ஆசீர்வாதங்கள் இல்லை? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை. நாம் உண்மையோடு வாழ ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் வாழ வேண்டும் என்பதே தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் நடப்பவர்களே தேவனுக்கு பிரியமானவர்கள். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுப்பார். நாம் செய்கிற வேலைகளே, தொழில்களே, வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களே வாழ்வோம். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். உண்மை உள்ளவர்களே வாழ்வோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எந்த வேதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய புத்தியினாலோ பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதித்து நல்ல வருமானத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, மக்கு நன்றி. உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க. ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தூனா ஹந்தரோ ஷகதனமலஹதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனஹந்தோரோ ஷகதனமலஹரபா. கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. குடும்பத்தில் என் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை சந்திங்க. என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் சந்திங்க, தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக மாற்றி கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.